நோ ஓவன் மக் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி இந்த கேக் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெசிபி ஷேர் பண்ணாமல் போட்டிருந்தேன். பரவாயில்ல, ரெசிபி கொடுங்க அப்படின்னு 2-3 ரிக்வெஸ்ட் வந்துச்சு. அதுக்காக ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முட்டை, சுகர், லெமன் ஜூஸ் வந்து இந்த முட்டையோட ரா ஸ்மெல்லை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஆனால் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆன பிறகு மைதா, பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மக்கில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஹாஃப் அளவு ஊற்றி இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இங்கே ஆல்ரெடி நான் வந்து ஒரு பாட்டில் நல்லா தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வச்சு மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் வைங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. அதை அப்படியே வெளியே எடுத்து நல்லா ஆறின பிறகு அன்மோல்ட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துருந்தா சாஃப்டாக வந்துருக்குமோ, இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.